வெல்கம் டு ஜிபிசி அரினா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட த மாஸ்க் டாஸ்க் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்டன் ஏரியாவில் 18 மாஸ்க் இருக்கும். அதாவது கண்டஸ்டன்ஸ் அவங்களோட ஃபோட்டோஸ் தான் மாஸ்காக இருக்கும். அண்ட் ஒரு வாலில் 17 ஸ்லாட் இருக்கும். ஸோ 18 பேருக்கு 17 ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்ல யார் யாரோட ஃபேஸ் இருக்கோ அவங்களாம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவாங்க. யாரோட ஃபேஸ் இல்லையோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. இப்படி ஒரு ரவுண்டுக்கும் ஸ்லாட்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஃபைனலாக யாரோட ஃபோட்டோ இருக்கோ அவங்க தான் வின்னர். இதுதான் இந்த டாஸ்கோட ப்ரொசீஜர். அண்ட் பிக் பாஸ் அவுட்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மாஸ்க் அவங்க எடுக்கக்கூடாது, இன்னொருத்தரோட மாஸ்க் தான் எடுக்கணும். அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மாஸ்கே அவங்க எடுத்துக்கலாம், இல்லை இன்னொருத்தர் மாஸ்கையும் எடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷனும் இருக்கு. ஸோ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. இல்லை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸோட மாஸ்க் எல்லாத்தையும் எடுத்துருவோம், அவங்க மாஸ்க் எடுத்துட்டோம்னா அவங்களால அவங்க மாஸ்க் எடுத்துட்டு போய் வச்சு வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அண்ட் டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. டாஸ்க் ஆரம்பிச்சோடனே எஃப்ஜே அண்ட் ஃபாரூக்கு சண்டை வருது. எல்லாருமே ஓடி போய் ஒரு மாஸ்க் எடுத்துடுறாங்க. அது எஃப்ஜே அண்ட் விஜே பார்வதி 2 பேருக்குமே சண்டை வருது. ஸோ அந்த டைம்ல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மாஸ்கை வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ அவங்க பாஸ் பண்ண காரணத்தினால அந்த ரவுண்ட் செல்லாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அந்த ரவுண்டை கேன்சல் பண்ணிடுறாரு. அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண இந்த முறை எல்லாருமே வேகமா ஓடி போய் எடுக்கும்போது வினோத் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து அவருக்கு அதிகப்பட்டிருந்து. ஸோ எல்லாருமே அவரை கூப்பிட்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம்ல விட்டுடுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் போட்டு திரும்பி டாஸ்க் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சோடனே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா கெமி அந்த ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிடுறாங்க. அடுத்து நடந்த ரவுண்ட்ல சபரி விஜே பார்வதியோட மாஸ்க் எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஸோ விஜே பார்வதி எல்லாரும் என்ன டார்கெட் பண்றீங்க, என்ன தோக்கடிக்கணும், அதான உங்க ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சபரி விஜே பார்வதியோட மாஸ்க் எடுத்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் போய் வைக்கல. அண்ட் விஜே பார்வதி அந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. அண்ட் டாஸ்க் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அவரோட மாஸ்க் எடுத்து போய் அவரே வச்சுட்டாரு. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மாஸ்க் எடுத்து அவங்களே வச்சுக்கலாம். இதுதான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கான ஒரு பெனிஃபிட். அண்ட் ஃபைனலா வாட்டர்மெலன் ஸ்டார் அவரோட மாஸ்க் எடுத்து போய் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கும்போது சொல்றாரு. இதை கேட்டு கமருதீன் துப்புறாரு. இதை பார்த்துதான் விஜே பார்வதி இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது தப்புன்னு சொல்றாங்க. ஸோ கமருதீன் இந்த மாதிரி பண்றது தப்பு தான், யாரா இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. சார் நான் வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோடத எடுத்து நானே வச்சிட்டேன் சார். அண்ட் விஜே பார்வதி அந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. அவங்க எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் போய் துஷார் கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன் என்னோட மாஸ்க் எடுத்து நீ மேல வச்ச, எல்லாரும் எடுக்கிற மாதிரி ஈஸியா வச்சிருக்க மேல, அதனாலதான் நான் எலிமினேட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நீங்க ரொம்ப பயஸ்டான கேப்டன், நீங்க வந்து எடுப்பார் கை பிள்ளை அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சொல்றாங்க. எடுப்பார் கை பிள்ளையானா நீ அடுத்தவங்க பேச்சு கேட்டுதான் நீ வந்து செயல்படுற, யார் மெஜாரிட்டியா சொல்றாங்களோ அவங்க பேச்சை தான் நீ கேட்கற அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க. அண்ட் தென் அவர் திருப்பி அவங்க கிட்ட வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல போறாரு. ஸோ அங்கேயும் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஃபைனலா அவர் என்ன சொல்றாருன்னா, துஷார் வந்து பார்வதியை பார்த்து உனக்கு ஆட தெரியல, அதான் வந்து நீ எலிமினேட் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே பார்வதி ஏந்து நின்று அவங்க கட்டில் மேலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு நான்லாம் ஆடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க. பார்த்து கீழே விழுந்துட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓடி போய் அவங்க மாஸ்க் எடுத்து யார் யாரை பிளாக் பண்ணுமோ பிளாக் பண்ணிட்டாங்க. சபரியோட மாஸ்க் வந்து ஆதிரை கிட்ட இருக்கு. இதுல வந்து ஆதிரையும் எஃப்ஜேயும் வந்து ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. என்னன்னா ஆதிரை கிட்ட சபரியோட மாஸ்க் இருக்கு, எஃப்ஜே கிட்ட வினோத்தோட மாஸ்க் இருக்கு. அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் டீலிங்க போட்டதுக்கு அப்புறம் யாருமே வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸோட மாஸ்கை எடுக்கல. அண்ட் விக்கல் விக்ரம் அவர் தான் லாஸ்ட்டா போய் அரோராவோட மாஸ்க் எடுத்தாரு. அண்ட் ஃபைனலா அரோராவோட மாஸ்க் அங்க போய் ஸ்லாட்ல பிளேஸ் பண்ணாததுனால அவங்க அந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸோட மாஸ்க் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை வந்து போட்டுடுறாங்க. ஸோ அந்த டீலுக்கு ஏற்ற மாதிரி ஆதிரையும் சபரியோட மாஸ்க் எடுத்து போய் ஸ்லாட்ல வச்சிடுறாங்க. அண்ட் ஃபைனலா வினோத் அந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுறாரு. அண்ட் கேம் இதே ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆனாங்களோ அவங்கெல்லாம் இந்த கேமுக்குள்ள வந்து விளையாடுறவங்கள பிளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. எல்லாரும் பிளாக் பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹெல்மெட் ஆனவங்களாம் உள்ள வராங்க.
உள்ள வந்து பிளாக்கிங் நடக்குது. அண்ட் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்க வினோத் வந்து பிபி ஹவுஸ்ல கெமியை பிளாக் பண்றாரு. ஸோ பிளாக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்க டீமுக்குள்ளே ஏதாவது பிளாக்கிங் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவரும் வந்து தெரியாம பிளாக் பண்ணிட்டேன், ஸோ அதனால அவங்க வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவரும் அதுக்காக சாரி கேட்டாரு. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நமக்குள்ள டிஃபெண்டர்ஸை யாருமே வந்து பிளாக் பண்ணக்கூடாது, கண்டஸ்டன்ஸ் தான் பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, ஓகே. அதோட அந்த பிரச்சனையை வந்து அவங்க 2 பேரும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அந்த ரவுண்ட்ல கலையரசன் எலிமினேட் ஆயிடுறாரு. அடுத்த ஒரு ரவுண்ட் நடக்குது. அந்த ரவுண்ட்ல திவாகர் எலிமினேட் ஆயிடுறாரு. இது வரைக்கும் அந்த டாஸ்க் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஃபைனலா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு ப்ரோமோவை பத்தி பார்த்தோம்னா, பிக் பாஸ் துஷார் கிட்ட இருந்து அவரோட கேப்டன்சி பதவியை எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, see you, bye bye.